நாங்க ஒரு இயக்கமா இந்த போராட்டத்த நடத்தினாலும், இது வந்து ஒரு மிகப்பெரிய பேசு பொருளா ஒரு ஒரு அரசியல் விவாதத்துக்குள்ள வந்தது வந்து இப்போ செந்தமிழன் சீமான் அவர்கள் வந்து இந்த கல் இறக்கும் போராட்டத்தை கையில் எடுத்து, அவரே வந்து மரம் ஏறி, அவரே கல் இறக்கும்போது, இது வந்து மிகப்பெரிய விவாத பொருளா மாறி இருக்குது. இன்னைக்கு வந்து அரசியல் வட்டாரத்துல வந்து அனைவருமே இத பத்தி கருத்து சொல்லவும், எதிர்வினையாவும், நேர்மறையாவும் வந்து கருத்து சொல்றது ஒரு விஷயத்த வந்து மாத்திருது. அவங்க எந்த முறைப்படி வந்து மரம் ஏறுறாங்களோ, அந்த முறைப்படி தான் அங்க வந்து ஏற்பாடு செஞ்சிருந்தாங்க. அது சீமானுக்காக பிரத்யேகமா செய்யப்பட்ட முறை இல்லைங்களா? வன்னியரசு அவர்கள் ஒரு கருத்தை எழுப்பி இருக்கிறார், முன் வச்சிருக்கிறாரு. பனையேறிகள் அப்படிங்கிறது ஒரு குடும்ப தொழிலாக இருந்திருக்கிறது. குலத்தொழிலை உழைக்கணும் அப்படின்னு நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற இந்த காலகட்டத்துல இதை ஆதரிக்கிற மாதிரி சீமானுடைய இந்த போராட்டம் இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை முன் வச்சிருக்கிறாரு. ஒரு காலத்துல அப்படி இருந்திருக்கலாம். ஆனா இப்போ அப்படி இல்ல. தெலுங்கு மொழி பேசக்கூடிய நாயுடு இன மக்கள் இவங்களும் கூட வந்து இங்க வந்து பனை ஏறிட்டு இருக்காங்க. அது வந்து தொடர்ந்து அவங்க ஏறிட்டு இருக்காங்க. இது வந்து ஒரு குலத்தொழிலை முன் வைக்கிறாங்கன்றதெல்லாம் கிடையாதுங்க. இந்த விவசாயம், பனையேற்றம் இதெல்லாமே வந்து நமக்கு வந்து உணவு கொடுக்கக்கூடிய ஒரு வேலையா இருக்குங்க. இது வந்து ஒரு குலத்தொழிலை வந்து முன்னெடுத்துட்டு போறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது, சீமான் வந்து திரும்ப சனாதனத்தையும் குலத்தொழிலையும் முன்னெடுக்கிறாருன்றதெல்லாம் வந்து இது வந்து அனுபவ அறிவில்லாத ஒரு கருத்தா தான் நான் பாக்குறேன். நான் அவரு ஐயா நல்லசாமி அவர்கள் வந்து தொடர்ந்து வந்து கல் வந்து ஒரு தடை செய்யப்பட வேண்டிய போதை பொருளா அப்படி நிரூபிச்சீங்கன்னா அவங்களுக்கு 10 கோடி ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவர் அறிவிச்சிருக்காரு. சேலம் மண்டல பணியேறிகள் அவங்க வந்து தொடர்ந்து வந்து கல்லும் தடை செய்யப்பட வேண்டிய போதை பொருளாக நீங்க வந்து நிரூபித்தால் நாங்க 10 லட்சம் ரூபாய் கொடுக்குறோம் அங்க இருக்கிற பனையேறிகள் சொல்றாங்க. இப்ப நம்ம என்ன சொல்றோம்னா, நீங்க வந்து என்ன வந்து இந்த பனை சார்ந்து இயங்க வைத்தது என்னோட மகளுக்கு இருந்த ஒரு பிரச்சனை. அந்த பிரச்சனைக்கு கல்லு மூலமா ஒரு தீர்வு கிடைத்த பிறகுதான் நான் வந்து இந்த கல்லுன்ற விஷயத்த, கல்லுன்ற உணவை நாம வந்து மீட்டெடுக்கணும் அப்படின்ற எண்ணமே வந்து அதுக்கப்புறம் தான் வந்துச்சு. அவளுக்கு ஒரு 6 ஆண்டுகளா அவளுக்கு வந்து தீராத